அடிப்படையா உணவுங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வர முடியாத ஒரு விஷயம். பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க, ஐயா அந்த திருவருட்பால வந்து உணவு போட்டிருக்காங்க, இந்த உணவு. ஒரு யோகா கிளாஸுக்கு போனேன், அங்க ஒரு உணவு சொல்றாங்க, காலையில இவ்வளவு இப்படின்னு தான் சாப்பிடணும், மதியம். ஐயா கண்டிப்பா வேலைக்கு ஆகும். ஐயா டயட்டீஷியன் நான் போனேன், டயட்டீஷியன் எனக்கு வந்து ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து இப்படிதான் சாப்பிடணும், இவ்வளவு கலோரிஸ், அதெல்லாம் சொல்லவே முடியாது. இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு 50 கலோரி தேவைப்படும். நாளைக்கு என்னோட கிரக சஞ்சாரம் மாறி இருக்கும். இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை சூரியன் என்னோட பிறந்த அமைப்புகள்ல ஜாதக ரீதியா சூரியன் எனக்கு வலுவா இருந்தா எனக்கு அன்னைக்கு சாப்பாடு அதிகமா தேவைப்படாது. சந்திரன் எனக்கு வீக்கா இருக்கு, நாளைக்கு திங்கக்கிழமை எனக்கு அதிக கலோரி வேணும். நான் அந்த டயட்டீஷியன் சொன்ன சார்ட்டை நான் டெய்லி ஃபாலோ பண்ண முடியாது, நாளைக்கு டயர்டா இருக்கு. இன்னைக்கு 2 இட்லி சாப்பிட்டா எனக்கு போதும்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னா, நாளைக்கு எனக்கு 4 இட்லி தேவைப்படும். நாளைக்கு மதியம் எனக்கு நல்லா 2 தட்டு சாப்பாடு தேவைப்படும். இன்னைக்கு எனக்கு தேவைப்படாது. ஏன்னா எனக்கும் கோள்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இதெல்லாம் வகுத்து ஜோதிடம்னு உருவாகும். இப்ப இது எப்படிங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது? இது இவ்வளவு சப்ஜெக்ட நான் படிச்சு நான் புரிஞ்சு எப்ப நடக்குது? அதெல்லாம் எல்லாத்தையும் படிக்க வேண்டும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வயசு பத்தாது. நம்மளோட ஆயுள் நம்ம ஓனி ரிசர்ச் பண்ண முடியாது. நான் ஜோதிடத்தை எடுத்து நான் இப்ப ரிசர்ச் பண்ணி நான் ஜோதிடத்துல எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் முடிவு பண்ணணும், இந்த ஆயுள் எனக்கு பத்தாது. இல்லைங்க மருத்துவத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், ஒரு சித்த மருத்துவத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், நாட்டு வைத்தியத்தை புரிஞ்சுக்கிறேன், அதை நான் படிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் மருந்து செஞ்சு என் உடம்ப காப்பாத்திக்க முடியும், இந்த ஆயுள் பார்த்தாதுங்க. அதுக்கான தருணமோ அதுக்கான நேரமோ இப்ப இல்ல. இல்லையா மந்திரங்கள்லாம் நல்லா சொல்லி இந்த பிராண சக்திகள்லாம் நான் இழுத்து அந்த மந்திரத்தை தேவதைகள்லாம் நான் உபாசனை பண்றேன்னா அதுக்கு ஒரு ஆயுள் பத்தாது. இல்ல வாசி யோகம் கத்துக்கிறேன், குண்டலினி யோகம் கத்துக்கிறேன், அடையோகம், ஏதோ யோக சாதனை கத்துக்கிறேன்னா அதுக்கு 12 வருஷம் மினிமமா. 12 வருஷத்துல நம்மளோட வாழ்க்கை 10,000 ஆங்கிள் மாறிடும். எங்க இருந்து அதெல்லாம் இன்னைக்கு வந்து அவனா ஒரு குருகுலத்துல போய் தங்கி ஒரு ரிஷிகள்கிட்டயோ ஒரு மகான்கள்கிட்ட இருந்தாங்க. அந்த மகான்லாம் நல்லவங்களா இருந்தாங்க, அவங்க எல்லாத்தையும் கடந்து வாழ்ந்தாங்க. அந்த மகான்கிட்ட இருந்து இவன் அந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையில இருந்து இந்த 12 ஆண்டு காலம் அவன் வந்து கத்துக்கிட்டே வரான். அவன் ஒவ்வொரு சாதகமா கத்துக்கிட்டு வரான். அந்த 12 ஆண்டுகள்ல நல்லபடியா முடிச்சவனும் இருக்கான், முடிக்காம போனவனும் இருக்கான்னு வச்சுப்போம். பட் அதுக்கான சூழல் வந்து முன்பு காலத்துல இருந்துச்சுங்கய்யா. இன்றைய காலத்துல அதற்கு உண்டான சூழல் இல்லை. நான் என்னால போயிட்டு என்னால ஒரு குருகுலத்துல என்னால படிக்கலாம் முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இன்னைக்கு என்ன இறைவன் வாழ வச்சு. ஏன்னா 12 வருஷம் என்னால இப்பெல்லாம் கொண்டு போய் இது பண்ண முடியாது. ஏன்னா என்னோட கல்வி, நான் அந்த உலகத்துல நான் வந்து வாழணும்னா நான் இந்த உலகம் ஒரு கல்வின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கேன். நான் அதுல போய் படிக்கணும். நான் 12வது 10வது 12வது முடிச்சு ஒரு இன்ஜினியரிங்கோ இல்ல ஏதோ ஒன்று நான் படிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஏதோ ஒன்று ஆகணும். அப்பதான் என்னன்னா அடுத்த என்னோட லைஃபை நான் லிவ் பண்ணணும். அன்னைக்கு அப்படி இல்லை, மனுஷன் நிம்மதியா வாழ்ந்தான். ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருந்தான். அவன் ஒரு விவசாயி, அவனுக்கு விவசாயின்னா பேர் இல்லை, அவன் தான் பெரிய முதலாளி. அவன் ஒரு 2 ஏக்கர் நிலம் வச்சிருந்தான். அவன் உழுதான், அவன் 4 பேரை வேலைக்கு வச்சிருந்தான். இவனுக்கு நேரங்கள் அதிகமா கிடைச்சிச்சு. அவன் தியானம் பண்ணலாம், யோகம் பண்ணலாம், எல்லாம் நடந்துச்சு. கமிட்மெண்ட்ஸ் இல்ல, ஆசை இல்ல. எனக்கு கார் வாங்கணும், எனக்கு வந்து 100 பவுன் நகை சேர்க்கணும், நான் வந்து இவ்வளவு நிலம் வாங்கணுங்கிற கமிட்மெண்ட் ஆசை இருக்கானா அவனுக்கு இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு அப்படி இருக்க முடியுமா? இன்னைக்கு இல்லைங்கய்யா. நான் அந்த வாழ்க்கை வாழ போறேன்னா உங்களை பைத்தியக்காரன். நல்லா புரிஞ்சு. நான் திருப்பி நான் பழமைக்கு போறேன், நான் வந்து இனிமே நான் விவசாயம் தான் பண்ண போறேன், நான் படிக்கலாம் மாட்டேன் இப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து முட்டாள். ஏன்னா இப்ப விவசாயத்தையே ஒரு கல்வி ஆக்கிட்டான். அக்ரிகல்ச்சர்னு ஒரு படிப்பே வந்துருச்சு. இந்த உலகத்தை நம்ம அந்த கலியுகத்துல இந்த மாதிரி இந்த கலியுகத்தோட டிராவலை நம்ம எதிர்த்து போராடுறது வந்து மடமை, அறியாமை. சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிலையில நீ இருந்து இப்ப எப்படி நம்ம இதை கடைபிடிக்க முடியும்? இப்ப இந்த யோக சாதனையை என்னால் எப்படி கடைபிடிக்க முடியும்? இப்போது என்னால எப்படி நான் சாப்பிட முடியும்? இப்போதைக்கு என்னால எப்படி ஆரோக்கியமா வாழ முடியும்? இப்போதைக்கு என்னுடைய மனதை நான் எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும்? இப்போதைக்கு நான் சொன்னா கஷ்டம் வரை என்னால இவ்வளவு பிஸி ஷெட்யூல்டு. நான் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு உறங்குற வரைக்கும் உழைக்கிறேன். என்னைக்கு இந்த போன் கண்டுபிடிச்சாங்களோ அது முடிஞ்சிருச்சு வாழ்க்கை. ஏன் அந்த காலத்துல வேலைக்கு போனாங்க ஐயா, வேலைக்கு 10 மணினா 10 மணிக்கு வேலைக்கு போவாங்க, 6 மணினா 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவான். அதுக்கப்புறம் பர்சனல் ஒர்க்க பண்ணி
பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு டீம் மேனேஜர் விடுறான் நைட்டு 10 மணிக்கு, காலைல 6 மணிக்கே போன போட்டுறான். கிளைண்ட் போன் பண்றான்னு காலையிலேயே உங்களை வேலைக்கு ஆன் கோயிங் வந்து நீங்க வீட்டுல நீங்க வந்து சமைச்சுக்கிட்டே வேலை பார்க்கலாம், வீட்டுல பல்லு வேலைக்கிட்டே போன் கால் அட்டன் பண்ற நிலைமைக்கு வந்துட்டோம். ஒரு நிம்மதியா ஒரு பல்லு வேலைக்கு நிம்மதியா உட்காந்து நம்ம என்ன சாப்பிடறோம்னு தெரியல, இந்த பக்கம் ஒரு ஹெட்போனை மாட்டிக்கிட்டு இப்படி வீடியோ கடையில இட்லி சாப்பிடறானா சாப்பிடலையாங்கிற உணர்வே உனக்கு இல்லை. இதுல வேற ஃபாரின் கம்பெனில வேலை பார்க்கறதுனால பீஸா பர்கர் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு அந்த பீஸா அதெல்லாம் அரிசி விளையாத கண்ட்ரி. அவங்களுக்கு அங்க என்ன விளைஞ்சிச்சோ நல்லா புரிஞ்சுங்க, மனிதனோட அறிவு அங்க அங்க என்ன விளைஞ்சிச்சோ அதான் ஹெல்த்தியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவனும் 100 வருஷம் வாழ்றான். ஒரு வெள்ளக்காரனோ ஒரு யூரோப்பியனோ அவனும் நோய் நொடி இல்லாம 80 வருஷம் 100 வருஷம் வாழ்றாங்க. ஐயா ஏசில எல்லாம் இருந்தா வந்து உடல் நோய் வந்து வந்துடுது, ஏசில இருந்தா வந்து எனக்கு ஒத்துக்காது, ஏசில இருந்தா வந்து என்னோட ஆயுள் வந்து குறையுது, ரத்தம் சுண்டி போகுதுன்னா பல மடமையான கருத்துக்கள் இருக்கு. அப்பெல்லாம் கிடையாது. பிறந்ததுல இருந்தே ஏசில 100 வயசு வரைக்கும் வாழ்றவன் இருக்கான், பெரிய கோடீஸ்வரன் வெளிநாட்டுல இருக்கான். பிறந்ததுல இருந்தே ஏசில தான், அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே ஏசில. அப்படிலாம் இல்ல, இந்த உடம்பு வந்து அடாப்ட் பண்ணி நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சூழ்நிலை என்ன, நாம் எந்த சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலையில எப்படி ஜெயிக்கணும்னு திட்டமிட்டு அவன் ஜெயிச்சிருவாங்க. அதை சொல்லிக் கொடுப்பது அற்புதஸ்தர். உங்களை கொண்டு போய் விவசாயி ஆக்கிறதுக்கோ, உங்களை கொண்டு போய் ஒரு சன்னியாசி ஆக்கிறதுக்கோ, உங்களை கொண்டு போய் ஆன்மீகன்னு நல்லா திருநீர் கொட்டையை போட்டு ருத்ராஜன் கொட்டையை போட வைக்கிறதுக்கோ அற்புதஸ்தர் சிகிச்சை உருவாக்கப்படவில்லை. இருந்த இடத்தில் இருந்து அறியாமல் வருந்தி திரிவது என்ன குதம்பாய், வருந்தி திரிவது என்னன்னு குதம்பை சித்தர் சொன்னதற்கு என்னங்க, எந்த இடத்துல நீங்க வாழ்றீங்களோ, எந்த இடத்துல என்னவாக இருக்கின்றீர்களோ அதுவாகவே இருங்க. ஐடில வேலை பாக்குறீங்களா, ஐடில வேலை பாருங்க. டாக்டரா இருக்கீங்களா, டாக்டரா இருங்க. படிச்சுக்கிட்டீங்களா, படிச்சுக்கிட்டு இருங்க. ஆனால் அதில் இருந்து கொண்டு உங்களது உடலின் ஆரோக்கியத்தை எப்படி பேணி காப்பாற்றுவது, அதில் இருந்து கொண்டு என்னுடைய மன அழுத்தத்தை போக்கி நான் மன நிம்மதியாக எப்படி வாழ்வது, அத்துடன் என்னுடைய ஆன்ம வளர்ச்சியை நான் பெருக்கணும், அதற்கு எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீரணும், அதற்கு தெய்வத்தோட அனுகிரகத்தை எப்படி நான் பெறுவது, ஏன் எனக்கு இவ்வளவுதான் டைம் இருக்கு, நான் இந்த டயத்துக்குள்ளார எப்படி பண்றது. நீங்க சொல்ற இந்த சந்தியாவந்தன காலம், காலையில இந்த 4:30 to 6, மதியம் ஒரு 12 to 1, இப்ப அபிஜித் முகூர்த்தம் எல்லாம் சொல்றாங்கல்ல, ஜோஷியன்னு போனீங்கன்னா சொல்லுவாங்க, யூடியூப்பை திறந்தீங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க, இந்த மாதிரி முகூர்த்தத்துல உட்காந்து தியானம் பண்ணா நல்லது. அதெல்லாம் எனக்கு டைமே இல்லை. நான் ஆபீஸ்ல எல்லாம் உட்காந்துருப்பேன் அந்த நேரத்துல. ஈவினிங் 6 மணிக்கு சாயரட்சையில போய் பெருமாளை வழிபட்டா நல்லது, இல்ல சிவனை கும்பிட்டா நல்லதுன்னு சொல்றாங்க. 3 to 4 துர்க்கையை செவ்வாய்க்கிழமை வழிபட்டா ராகுகாலத்துல நல்லதுன்னு சொல்றாங்க. பட் நான் 3 to 4 ஏதோ ஒரு வாரம் தான் என்னால லீவ் போட முடியும். நான் வேலையில இருக்கேன். நான் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை 3 to 4 என்னால போய் துர்க்கையை போய் வழிபாடு பண்ண முடியாது. அப்ப என்னால துர்க்கையை என்னால உபாசனை பண்ண முடியாதா, துர்க்கையோட அருளை என்னால பெற முடியாதா? தேய்பிரை அஷ்டமிக்கு என்னால வந்து விரதம் இருக்க முடியலங்க, என்னோட உடல் பிரச்சனையா இருக்கு. இப்ப விரதம் இருந்தாதான் பைரவர் அருள் புரிவாரா? விரதம் இல்ல, நான் வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, அப்ப எனக்கு சொர்ணாகிருஷ்ணனோட பயிர் கிடைக்காது, அந்த அருள் கிடைக்காதா? பைரவரோட அருள் பலருக்கும் இருக்கிற கேள்வி தான். ஏன்னா உபாசனா விரதம் இருக்கும். விரதம் இருந்தா என்ன நடக்கும்? வீரதம், அது பேர் என்னது? வி பிளஸ் ரதம். ரதம்னா என்ன? ரதம்னா தேர். ரதம்னா என்ன? ரதம் மாதிரி இருக்காங்க. என்னன்னு அர்த்தம்? தேர் மாதிரி. தேர் எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறது, லட்சணம்னா அழகா இருக்கும் தேர். ரதம்னா என்ன? தேர். இதுக்கு பேர், இந்த உடம்புக்கு பேர் ரதம். அது வீரதம். வீணா விசாரம். விரதங்கிற பேர்ல பட்டி கிடக்க சொல்ல. உணவை உண்ணாமல் இருப்பது மட்டும் விரதம் அல்ல. விரதம் என்பது இந்த உடலின் மீது விசாரம் கொள்ளுதலுக்கு பேரு விரதம்னு பேரு. இந்த விசாரம் என்னவாக இருக்க வேண்டும்? இப்ப நான் நீ விரதம் இருக்கேன், சொர்ணாகிருஷ்ண பைரவருக்காக விரதம் இருக்கேன்னு வச்சுப்போம். நான் என்ன விரதம் இருக்கணும்னா, சொர்ணாகிருஷ்ண பைரவர்னா யாரு, அவருக்கு ஏன் இந்த வடிவம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு, அவரு ஏன் வந்து தேய்பிரை அஷ்டமிக்கு அவதாரம் புரிஞ்சாரு, அவர் ஏன் வந்து மகாலட்சுமிக்கும் குபேரனுக்குமே வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வத்தை கொடுக்கக்கூடியவரா சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஏன் இருக்காரு?
அப்ப சிவபெருமான் தான் சொர்ணாகிருஷ்ண பைரவரோட அம்சம்னா அந்த அம்சத்தை நான் எப்படி அனுபவிப்பது, எப்படி நான் வந்து பூஜை பண்றது, இப்படி சிந்திச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேரு விரதம்னு பேரு. சஷ்டி விரதம் இருக்கிறோம் முருகனுக்குன்னா, முருகன்னா யாரு, அறுபடை வீட்டுல என்ன தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நான் வந்து ஒரு பழனிமலை முருகன் மீது நான் விரதம் இருக்கேன், இல்ல சுவாமிமலை முருகன் மீது நான் விரதம் இருக்கின்றேன் அப்படின்னா அவங்க எல்லாம் யார், அவங்க கந்தசஷ்டி கவசத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம எல்லாருமே படிப்போம் கந்தசஷ்டி கவசம் இல்லையா, டெய்லி வீட்டுல வந்து பாராயணம் பண்றவங்க இருக்கீங்க, சஷ்டி கவசம் பண்றீங்களா இல்ல, அதுல என்ன சொல்லுது, கண்ணு காது கை அத பத்தி தான் சொல்லிருக்கோம். கண்ணு காது கை மூக்கு இந்த டிவில போட்டு வந்த பிரச்சனை இருந்துச்சு, பைத்தியக்கார இல்ல இல்ல அதெல்லாம் காப்பு, அதுல முக்கியமான சப்ஜெக்ட் அதெல்லாம் இல்ல. ஒட்டுமொத்த கந்தசஷ்டி கவசம் படிச்சீங்கன்னா அதுல ஒரு மந்திரம் சொல்லியிருப்பாங்க, அதை ஒரு நாள் 36 போடுங்கன்னு ஒரு வார்த்தை வரும், தெரியுமா தெரியுமா தெரியாதா? நீ அதை சொல்லாம கண்ணு காது மூக்க பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் காப்புமா, காப்பு. முதல் அடி என்னன்னு வருது, துதிப்போருக்கு வல்வினைகள் போயிடும், இதை துதிப்போருக்கு வல்வினைகள்லாம் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல அந்த கரெக்டா அந்த மந்திர சொற்களா வரும், ரகன பவச ரிகன பவச. சோ இது எல்லாமே ஒரு ஃப்ளோ, சவுண்டோட ஃப்ளோ. நம்ம அங்க உட்காந்து எழுத்துக்குட்டி தான் இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம் கந்தசஷ்டி கவசம், இல்லைன்னா டிவியில கந்தசஷ்டி கவசம் ஓடும், நம்ம உட்காந்துருக்கோம். நம்ம ஆத்மார்த்தமா அந்த கந்தசஷ்டி கவசத்தை உணர்ந்தா, கந்தசஷ்டி கவசத்தின் உள்ளார ஒரு மந்திரம் சொல்லி இருப்பார். கந்தசஷ்டி கவசத்தை ஏற்றியது யார்? யாரு? தேவராய சுவாமிகள். எங்க ஏற்றப்பட்டது? முதல் கந்தசஷ்டி கவசம் எங்க ஏற்றப்படுது? சென்னிமலையில ஏற்றப்படுது. தெரியுமா இதெல்லாம்? சென்னிமலை, சிவன்மலை, அப்புறம் பழனி. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பொசிஷன்ல இருக்கும். இப்போ இந்த கிராவிட்டியில நம்ம பூமியில எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா, சென்னிமலை, சிவன்மலை, பழனி, இது மூணுமே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிறதா சொல்றாங்க. மூணுத்துக்குள்ளாரையும் குகை இருக்கு. இப்படிதான் மகான்கள் வந்துட்டு போனதா இப்போ வரைக்கும் ஐதீகம். சென்னிமலையில போனீங்கன்னா அந்த குகையோட வாசல் இருக்கு, நீங்க அதை பார்க்கலாம். சென்னிமலையில மேல எந்த சித்தர் அடக்கமா இருக்காரு? புரியல? பின்னாக்கு சித்தர். மகிழ்ச்சி. அந்த குகை இருக்கும், அந்த குகைக்கு பக்கத்திலேயே வந்து அந்த போறதுக்கு உண்டான பாதைகள் இருக்கிறதா சொல்றாங்க. இறங்கி யாரும் பார்த்தாங்கன்னு தெரியல. இப்ப அந்த இடத்துலதான் தேவராய சுவாமிகள் அப்படிங்கிறவங்க இந்த கந்த சஷ்டி கவசத்தை ஏற்றுறாங்க. அது வந்து முதல்ல ஒரு பாடலா பாடுறாங்க. ஆனா அந்த மந்திரத்தை வந்து நீங்க உரு போடணும். ஆனா யாரும் உரு போடுறீங்களான்னு தெரியும். இப்ப சஷ்டி விரதம் இருக்கேன், நான் கிருத்திகை விரதம் இருக்கேன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்றைக்கு ஒரு நாள் ஏன் சாப்பாட வேணாம்னு சொல்றாங்கன்னா, சாப்பிட்டா நம்மளுக்கு தூக்கம் வரும், இல்ல தேவையில்லாத சிந்தனைகள் வரும். நீங்க கரெக்டா ஒழுங்கா சாப்பிடவும் மாட்டீங்க. சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அப்புறம் இட்லி, 4 வகையான சட்னி, சாம்பார்னு போயிடும். இல்ல ஒரு லைட் ஃபுட்டு, ஒரு கஞ்சி மட்டும் குடிச்சீங்க, ஒரு பால் மட்டும் குடிச்சீங்கன்னா நம்ம கேட்க மாட்டோம். இல்ல ஒரு ஜூஸ் மாதிரி சாப்பிட்டுங்கன்னா கேட்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதனாலதான் மகான்கள் என்ன பண்றாங்க, நீ சாப்பிடாத, அதான் வரதான். சாப்பிட சொல்லி உனக்கு ஒரு டயக்ராம் கொடுத்தனா ஃபாலோ பண்ண மாட்டான், அதை ஒட்டப்பான். விரதத்துல பச்சை தண்ணி கூட பல்லுல படக்கூடாது. ஏன் பல்லுல படக்கூடாது? நம்மளோட உமிழ் நீரே நம்ம சரி பண்ணணும். நமக்கு சுரக்கக்கூடிய சலைவா இருக்கு இல்லையா, அதோட ஒரு அற்புதமான மருந்து இந்த உலகத்துல வெளியிலேயே கிடையாது. உங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடிகளை போக்கக்கூடிய அனைத்து விதமான மருந்தோட கலவைதான் உங்களுடைய உமிழ்நீர். என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அவங்களுக்கு சுரக்கிற உமிழ்நீர் அவங்களுக்கு மருந்து. இந்த உமிழ்நீரை எடுத்து இன்னொருத்தவனுக்கு மருந்தா கொடுக்க முடியாது. பட் மகான்கள் இதை கடந்தாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயா அந்த மகான் வந்து அவர் என்ன பண்ணுவார், வெத்தலை சிவல் போட்டு அவர் வந்து எடுத்துக்கொண்டு சாப்பிட சொல்லுவார், உடம்புல வியாதி போயிடும். ஐயா வெத்தலை சிவல் போட்டு மென்னு இப்படி கொடுப்பாங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு அதுக்கப்புறம் 6 மாசத்துல குழந்தை உண்டாயிடும். ஐயா மண்ணை அப்படி இப்படி எடுத்து இப்படி கொடுப்பாரு, அவர் கையால கொடுத்து பூசிக்க சொல்லுவாரு, நோய் சரியாது. எப்படி இதெல்லாம்? இல்ல ஐயா வந்து பாதி சாப்பிட்டுட்டு, ஒரு குரு வந்து பாதி சாப்பிட்டுட்டு மீதி சாப்பாடை கொடுப்பாங்க, இல்ல அவங்க கையால வந்து எடுத்து கொடுப்பாங்க, சரியா? எப்படி இது? இதுலயும் ஒரு அறிவியல் இருக்கு.
அவங்களோட சலைவா கலந்து கொடுக்குறாங்க. அவங்க எச்சி பண்ணுனத நம்ம ஏன் குடிக்கணும்? இதுதான் கான்செப்ட். ஏன் வந்து நம்ம ஒரு படையல் போடுறோம், நம்ம வீட்டுல படைக்கிறோம், ஒரு தெய்வத்தோட சன்னிதானத்துல கருவறையில கொண்டு போய் நம்ம ஒரு பொருளை படைச்சிட்டு அதை ஏன் விநியோகம் பண்றாங்கன்னா, அது அந்த தெய்வத்தோட உமிழ்நீர் பட்டிருக்கு. அதுதான் பிரசாதம். நீங்க வீட்டுல இருந்து கிண்டிட்டு போய் வெளியிலேயே வச்சுக்கிட்டு நீங்க அந்த அண்டாண்டா வச்சுக்கிட்டு பிரசாதம்னு விநியோகம் பண்றாங்களா, அதுக்கு பேரு பிரசாதம் இல்ல. ஒரு பிரசாதமானது எப்பொழுது சாதம் எப்பொழுது பிரசாதம் ஆகுதுன்னா, தெய்வத்தோட சந்நிதியில் எடுத்துட்டு போய் கருவறையில வைக்கணும். அத அண்டாண்டாவா கிண்டி அன்னதானம்னு போடுறாங்க, அதுக்கு பேர் அன்னதானம் அல்ல, சாப்பாடு தான். அது பிணியை நீக்காது. இதுவே ஒரு ஐதீகமாக பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய ஆலயத்திலே, கோயில்ல நாம ஒரு சாதத்தை கிண்டி அதை கொண்டு போய் கருவறையில வச்சு அதுக்கு கொஞ்சம் நல்ல வழிபாடு பிரார்த்தனைகள் செய்து, எந்த தெய்வத்திற்கு நம்ம செய்யணும் அந்த தெய்வத்திட்ட பிரார்த்தனை செய்து அதை எடுத்து கொடுத்தால் அது பல நோய்களை நீக்கும். ஏன்? அது தெய்வத்தோட எச்சப்பட்டிருக்கு, அந்த தெய்வத்தோட ஆற்றல் இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் நானே சொல்லுவேன். இப்போ சபரிமலை மீது எனக்கு விளையாட்டுத்தனமா போனதான், எல்லாரும் மாலை போட்டாங்க, நம்மளும் மாலை போடலாம் அப்படின்னு மாலை போட்டோம். ஒன்றும் தெரியாது, சும்மா அதெல்லாம் உண்மையை சொல்லணும்னா அது எப்படி சொல்லணும், சீனுக்கு 10 பேர் மாலை போட்டிருக்கான், நம்மளும் ஜாலியா மாலை போடணும்ல. அப்புறம் நம்மளும் என்னதான் ஐயப்ப மலையில இருக்குன்னு பார்க்கணும்னு ஜாலியா மாலை போட்ட காலங்கள். இப்ப முதல் தடவை மாலை போடும் போது என்ன ஆகும்னா, நம்ம அந்த இது வைக்கணும் இல்லையா, அந்த கன்னி பூஜைன்னு ஒண்ணு வைப்பாங்க. கன்னி சாமிகளுக்கு என்ன கொடுக்கணும்னா, என் கூட மாலை போடுறேன்னு சொன்ன எல்லாரும் ஏமாத்தி விட்டாங்க. நீங்க கார்த்திகை ஒண்ணு நீங்க போட்டுருங்க, நாங்க பின்னால போறோம் எவனுமே மாலை போடுறது. அடப்பாவீங்களா, எனக்கு சபரிமலைனா என்னன்னே தெரியாது, கன்னி பூஜை எப்படி தனியா எதுவுமே தெரியாது. உண்மையை சொல்றேன், எங்க வீட்டுக்கு பக்கத்துல இப்போ வந்து லேபரா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க 4-5 பசங்க, எல்லாம் மாலை போட்டுருது இல்லை இந்த பசங்க, எங்க ஊருக்கு பக்கத்து ஊரு. இப்ப அந்த பசங்கள்கிட்ட நான் கூட எங்களை எங்க அம்மா தான் கேட்டாங்க, ஏப்பா நீங்களாம் மாலை போட்டீங்களே, நீங்களாம் கன்னி பூஜை எல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. இல்லம்மா நாங்க கன்னி பூஜை வந்து கோயில்ல தான் பண்ணுவோம், இந்த மாதிரி எங்க பையனும் மாலை போட்டிருக்கு, கன்னி பூஜை பண்ணும்போது எங்க பையனையும் சேர்த்துக்கிறீங்களா? சரின்ட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்க கொஞ்சம் புவரான ஒரு, நல்லா புரிஞ்சுங்க, பெரிய பணக்காரர்கள் இருக்கிற இடம்ல புவரான பீப்புள்ஸ் இருக்கிற இடம், கொஞ்சம் ஏழைகள், தினசரி கூலி வேலை பார்க்கிறவங்க. அங்க ஒரு கோயில், ஒரு அம்பாள் கோயில், பேர் சரியா நினைவுல, ஒரு அம்பாள் கோயில். அப்ப இந்த கன்னி பூஜை போட்டதும் சாப்பாடு போடணும் இல்லையா, எல்லாம் தெரியும் இல்ல, அந்த கன்னி பூஜைனா பாட்டெல்லாம் பாடி ஐயப்பனை துதி செய்து அப்புறம் சாமிகள் வருவாங்க, அப்புறம் மக்கள்லாம் வருவாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த பரிமாறுறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, முகம் பார்த்து பரிமாற தெரியாது, ஒருத்தவங்களோட தேவைக்கு ஏற்ப நம்மளுக்கு பரிமாற தெரியாது. நானும் அள்ளி வச்சிருவேன். நம்ம அந்த மாதிரி நம்மளுக்கு கிள்ளி வைக்கவே தெரியாது. எப்படி அற்புத சித்தர் சித்திக்கு வரவங்களுக்கு அள்ளி கொடுத்துடுறோமோ, எவ்வளவு தூக்கிட்டு போக முடியுமோ, சொர்ணாகர்ஷண பைரவரை இறக்கிறோம்ப்பா, எவ்வளவு உனக்கு சாமர்த்தியம் இருந்தா நீ எவ்வளவு தூக்கிட்டு போறீங்களோ தூக்கிட்டு போகணும். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் இங்க வந்து நல்லா ஒரு வந்து 2000 கிலோ தங்கத்தை கொண்டு வந்து வச்சிடறேன், பிரிச்சு ஒவ்வொரு கிராம தங்கம் இருக்கு. எவனுக்கு எவ்வளவு சாமர்த்தியம் எவ்வளவு பலம் இருக்கு அவ்வளவு பலத்துக்கு நீங்க தூக்கிட்டு போன, ஏன்னா திருப்பி 2000 கிலோ தங்கத்தை எனக்கு உருவாக்கிக்க தெரியும். அதனால எனக்கு எந்த லாஸுமே கிடையாது. அது நம்ம பிறவியின் சாராம்சம். எதுக்கும் யாருக்குமே நம்ம வந்து இப்ப என்னோட இப்ப வராங்கன்னு வச்சுக்கலாம், ஹோட்டலுக்கே வராங்கன்னு வச்சுக்கலாம், நான் ஆர்டர் பண்றதை பாத்தீங்கன்னா மீந்தாலும் பரவாயில்லன்னு ஆர்டர் பண்ணுவோம். என்னோட பழகிறவங்க என்னோட சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் தெரியும். என்னைக்குமே ஒருத்தவங்க வந்து போதும்னு சொல்ற அளவுக்கு தான் நம்ம சாப்பாடு. இங்க என்ன பிரச்சனைன்னா, அதனாலயே பல இடத்துல அடுத்தவனுக்கு சாப்பாடு வேணும்ல. இப்ப ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 70 பேர் தான் சாப்பாடு இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் பார்த்து வச்சு அது 100 பேருக்கும் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க சில பேர். அது உண்மையா வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. அது வரவங்க எல்லாருக்குமே தெய்வத்தோட பிரசாதம் கிடைக்கணுங்கிற நல்ல எண்ணம். அதனால நான் முடிவு பண்ணேன், இப்ப அந்த பரிமாறது கன்னிசாமியை தான் பரிமாறுறாங்க. நான் சொன்னேன், அப்ப அந்த பரிமாறுறது மட்டும் வேண்டாம், நம்மளுக்கு வைக்க தெரியாது. நான் தொட்டுக்கையே நான் போய் என்ன பண்ணுவேன், இவ்வளவு வச்சுக்குவேன். தொட்டுக்க நீங்க வந்து கொஞ்சம் தான் செஞ்சிருப்பீங்க, கொஞ்சம் தான் வைப்பீங்க தொட்டுக்கன்னா, நான் அதை அள்ளி வச்சுக்கிடுவேன் சாப்பாடு மாதிரி. நான் சாப்பாடுலாம் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த அம்பாலோட கருவறை இருக்கு, அர்த்த மண்டபம் இருக்கு. அர்த்த மண்டபத்துல அண்டாலாம் வச்சாச்சு, பெரிய பெரிய அண்டா,
சாம்பார், அண்டா, சாதம், ரைஸ், அப்புறம் கூட்டு, பொரியல், ரசம், மோர் எல்லாம் வச்சாச்சுங்க. நான் இப்ப சாப்பாடு எடுத்து கொடுக்கறது என்னோட வேலை. எல்லாம் போய் என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. எடுத்து ஆச்சரியங்க ஐயா. மதியம் வந்து இந்த கன்னி பூஜை முடியுது, ஒரு 12:30 மணி, 1 மணி இருக்குங்க ஐயா. சாப்பாடு வந்து ஒரு அண்டா தாங்கய்யா. மிஞ்சி போனா அதை வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அண்டால இருக்க சாப்பாடு ஃபுல் மீல்ஸா சாப்பிட்டாலும் ஒரு 100 பேர் சாப்பிடலாங்க. ஆனா இன்னைக்கு நடந்த அற்புதம் என்னன்னா, நான் அது வரைக்கும் எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் பேசுறது எல்லாமே என்னுடைய அனுபவத்தை மட்டுமே பேசுகிறது. எவனா சொன்னதெல்லாம் பேசல. சாப்பாடு அள்ளி அள்ளி கொடுக்குறோங்க ஐயா. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பாடே குறைய மாட்டேங்குது. இந்த அன்னலட்சுமின்னு சொல்றாங்கல்ல, அந்த அன்னலட்சுமி என் கண்ணால பாக்குறேன். அள்ளி அள்ளி கொடுத்தா அக்ஷய பாத்திரம் மாதிரி வந்துகிட்டே இருக்கு சாப்பாடு. எடுக்கிற ஒரு கட்டத்துல தீர்ந்த சாப்பாடு தீரவே மாட்டாங்குது. முக்கா அண்டா காலியானது, முக்கா அண்டா ஃபுல் ஆகிட்டே இருக்குங்க. அப்படியே இருக்கு. இந்த கால அண்டா குறையவே மாட்டாங்க சாப்பாடு. பெரிய மகத்துவம். இலக்கட்டு பார்த்தோன்னா இலக்கட்டு பத்தல. இலை ஒரு 300 இலையே வாங்கியிருக்காங்க போல. சாப்பாடு ஒரு 100 பேருக்கோ 200 பேருக்கோ பிளான் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 500 பேர்ல இருந்து 1000 பேர் சாப்பிட்டுருப்பாங்க. சாப்பாடு எதுவுமே குறையல. அப்பதான் தெய்வத்தின் மீது எனக்கே ஒரு புடிமானம் வந்ததே. என்னுடைய சபரிமலை மாலை போட்டிருந்தப்ப கன்னி பூஜைங்கிற ஒரு விஷயத்தை நான் என் லைஃப்ல அட்டன் பண்ணும்போதுதான் உண்மையாவே அன்னலட்சுமி, உண்மையாவே தெய்வங்கள் நினைச்சா, இந்த உலகத்துல இருக்க அன்ன பஞ்சத்தை அவங்க எல்லாம் நினைச்சா, இந்த இடத்துல இருக்க ஒரு சின்ன ஒரு அம்பாலால செஞ்ச காரியத்தை எல்லா தெய்வமும் வந்து நின்னா இந்த உலகத்துல அன்ன பஞ்சத்தை நீக்க முடியும் நாம் உணர்ந்த தருணம்.